எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கல, மிக்க மகிழ்ச்சி. 2 நாளைக்கு அப்புறமேட்டு சந்திக்கிறோம். ஸோ அதில் ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக அரசியல்ல 2026ல மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி வந்து உலகமே எதிர்பார்த்திருக்க விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பாலிடிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறாரு, எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்ச நாளா வந்து விஜய் அவர்களுடைய அந்த போஸ்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ட்விட்டர்ல வந்து போஸ்ட் போடுறது அப்படிங்கிற பாலிடிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆதவர்ஜன் வந்து மீட் பண்ணிட்டு வந்தது, அதுக்கப்புறமேட்டு இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன அப்டேட் நமக்கு வந்து புரிஞ்சது. ஏற்கனவே வந்து பல அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கியிருக்காரு. ஏன் இப்போ வந்து சிஎம்ஆ இருக்கிற நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் வந்து அவர் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்துக்கே தெரியும். அதுக்கப்புறம் பீகாரில் போயிட்டு வந்து பிரசாந்த் கிஷோர் தனக்காக ஒர்க் பண்ணாரு, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்திருந்தாரு, சந்திரபாபு நாயுடுக்கு அவர் தான் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து எப்படின்னா ஓடுற குதிரை மேலே வந்து பந்தயம் கட்டுவார் அப்படிங்கிறதா எல்லாத்துக்குமே தெரியும். அதில் சில இது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு உட்பட அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருக்காரு. பட் அவரால் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிக்க வைக்க முடியல. மோடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் பண்ணால் அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்க முடிஞ்சது. ஸோ விஜய் அவர்களுக்கு இப்போ வந்து அவர் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பிரசாந்த் கிஷோர் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த நாலேஜ் வந்து நம்ம பயன்படுத்தல என்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே தடுக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் பணம் இருக்குது, அந்த பணத்துக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே யாருக்குமே கிடையாது. பட் ஆனால் அது அவர் எந்த அளவுக்கு தமிழக அரசியல் அது எடுபடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எடுபட்டுச்சு அப்படின்னா ஏற்கனவே அதுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்குது. என்னன்னா அந்த டிஎம்கே அப்படிங்கிற பேஸ் இருக்குது. அவருக்கு வந்து அந்த கட்சிக்கான தொண்டர்கள் வந்து தொண்டர் படை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். விஜய் அவர்களுக்கு இப்போதான் வந்து ரசிகர்கள் படை இருக்குது. அது வந்து தொண்டர்கள் படையாக மாறுவதற்கு இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, இப்போ பக்கமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்போது பிஜேபி வந்து ஒரு பிஜேபியோட ஒரு எம்பி அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டாரு, மத்திய அமைச்சரோ சம்திங் அவர் வந்து பேசிட்டாரு. இது மாதிரி தமிழ்நாட்டை வந்து ஏன் வந்து இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதுவுமே வந்து பைசா கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, கான்ஸ்டியூஷனுக்குள்ளே அவங்க வரட்டும், ஏதாவது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க உள்ளே வரட்டும், மும்மொழி கொள்கையை அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு, அந்த மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயத்த ரொம்ப அழுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து வந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்காக வந்து தமிழ்நாட்டுங்கிறது சாதாரணமான இடம் கிடையாது, இங்கே மும்மொழி கொள்கைலாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கனால விஜய் அவர்களும் தன்னுடைய பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. மும்மொழி கொள்கையை வலியை திணிப்பது, மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பது என்று வேற என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். இதில் என்ன ஒரு பியூட்டினா, டிஎம்கே என்ன வந்து அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாண்டை வந்து விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காருன்னா, அப்போ விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் வந்து சேரும், அவர் என்ன மாதிரி அவர் பார்ப்பாங்க, டிஎம்கேவோட பி டீமாக பார்ப்பாங்களா, டிஎம்கே என்னென்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே அழுத்தமாக எதிர்க்கிறாரு. பட் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பிஜேபி வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா பிஜேபி தான் இதை செஞ்சிருக்கு நான் கேள்விப்படுறேன், இப்படி ஒரு விஷயம் நிலவுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஊட்டியிருக்காப்புல. ஒன்று விஜய் அவர்கள் நேரடியாக நான் திமுகவில் எதிர்க்க போகிறேன், திமுக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்க போகிறேன், அப்புறம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போனால் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போது கடைசியில் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதான் இப்போ ப்ராக்ரஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ தீர்க்கமாக நான் இந்த அரசியல் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக அவர் வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ இவர் வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, படம் நடிச்சு முடிக்கிறதுக்கு இன்னும் 4-5 மாதம் ஆகும். அப்படின்னா கடைசி 6 மாதத்துக்குள்ளே வந்து என்ன பெரிய பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? இப்போ வந்து இப்பயே மக்கள் செல்வாக்கு இருக்கிறதையும் அதே மாதிரி பூத் கமிட்டி இப்போ தான் போட சொல்லியிருக்கிறாப்புல, 70,000 பூத் கமிட்டி வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராக்ரஸ். அது ரொம்ப சீக்கிரம் வந்து ரசிகர்கள் படைக்கு மட்டுமே வச்சு பண்ண முடியாது. மற்ற கட்சியில் ஏற்கனவே பூத் கமிட்டியில் இருக்காங்கள, அந்த மற்ற கட்சிகள் எந்த ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பூத் கமிட்டியை வந்து இவங்களுக்காக ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸை உருவாக்கணும். வெறும் ரசிகர்களை வச்சுட்டு ஒரு 10 பேரை கொண்டு வந்துட்டு பூத் கமிட்டியில் நிற்க வச்சாலும் ஓட் கேன்வாஸ் பண்ண முடியாது. பூத் பூத்துங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பெரிய பெரிய கட்சிகளுமே பயங்கரமாக பண்ணுவாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை சோசியல் மீடியாலேயோ இல்லை வந்து நீங்கள் எந்த விதத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக பில்டப் பண்ணி கொண்டு வந்தாலும் அந்த பூத் கமிட்டி தாண்டாமல் அந்த பூத்தில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த என்னது கட்சிக்காரங்க ஒர்க் பண்ணுறாங்களா அந்த இடத்த தாண்டி அந்த இடத்த தாண்டி தான் ஓட்டு வந்து மாறதுக்கு உண்டான பல வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வரைக்கும் கேன்வாஸ் நடக்கும். அந்த கட்சிகளை ஏற்கனவே இருக்கிற ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உடச்சி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பண்படுத்தணும். அதை அந்தளவுக்கு பண்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காப்புல, அவர் எந்த அளவு ஜென்யூனான பர்சன் அப்படிங்கிறது தெரியாது. திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாப்புல.
அவருடைய பின்புலம் என்ன, அவருக்கு வந்து என்ன பின்புலம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து வருமானத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இங்கே எழுந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணும்போது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ இந்த மும்மொழி கொள்கையை பற்றி டிஎம்கே எடுத்து அதே ஸ்டாண்டு விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஸ்டாண்டுங்க. இதான் அவர் சொல்லியிருக்காப்ல. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேற என்ன? ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தினமும் காக்கப்பட வேண்டும். 100 ஆண்டு காலம் விகடன் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதுக்கு ஒன்றிய அரசு தான் காரணம் என்கிற கருத்து நிலவுகிறது. விஜய் அவர்கள் வந்து என்னைக்கு இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி மத்திய அரசுன்னு பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான அரசியல் நோக்கி நகர்றாரு அப்படின்னு வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை வந்து திமுக தான் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த வெற்றி இருக்குல்ல 2021 எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து திரும்ப அவர் பயன்படுத்திட்டு இருக்க வரைக்குமே அவர் வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அரசியல் தெரிஞ்சவர்களும் அதே மாதிரி பொதுமக்களும் முழுமையாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் என்னைக்கு உணர போறாரு அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அந்த விகடனுடைய அந்த பத்திரிகை வந்து அந்த வெப்சைட் இருக்குல்ல விகடன்.com இருக்குல்ல, அதை வந்து ஏன் வந்து முடக்கிட்டாங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் சங்கிலியோட உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுனால தான் வந்து இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதாவது ட்ரம்ப் உட்காந்துருக்காரு, மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சங்கிலி கட்டி ட்ரம்ப் கிட்ட வந்து ஏதோ அடிமையாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அவங்க போட்டாங்க. அதுக்காக அவங்க முடக்கியிருக்காங்க. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து எதிர்க்கிறதோ இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் கூட வந்து மீட் பண்ண மீட்டிங்கை பாருங்கள். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு அவரே சேர் வந்து போடுறாரு. சேர் போட்டுட்டு மோடி அவர்கள் உட்காந்தோடனே பின்னாடி ட்ரம்ப் நிற்கிறாரு, ஒரு பிரசிடென்ட் வந்து நிற்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அந்த சூழ்நிலை அங்கே நடந்திருக்கு. அதை வந்து நீங்கள் எப்படி சித்தரிச்சு காட்டிருப்பீங்க? ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்குள்ள தொழில் பண்ண வைக்கிறதுக்கு அமெரிக்கா சம்மந்தப்பட்டவங்க தொழில் பண்ண வைக்கிறதுக்காக பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம இவங்க எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து அப்படியே மக்கள்கிட்ட வேற ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அதுதான் வந்து அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணதுக்கு அதை வந்து நிறுத்தினதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் ஆனால் அது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு பிரதமரை அவமானப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான எதிர்வினைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை சந்திச்சு தான் ஆகணும். எல்லாருமே அதுக்காக அது போட்ட பிறகு அதுக்காக போய் முட்டு கொடுத்துருக்குல ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் ஓரியன்டாக கேலி சித்திரம் பண்ணுறது அப்படிங்கிறது வேற, கேலி சித்திரம் அப்படிங்கிறது வேற, கேவல சித்திரம் அப்படிங்கிறது வேற. இதை வந்து ஏதோ பிரதமரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருந்துச்சு இந்த போஸ்ட் நான் பார்க்கும்போது, எனக்கே அப்படி தான் தோணுச்சு. அதுக்காக பண்ணாங்க. பட் ஆனால் கருத்து சுதந்திரம் வந்து எல்லா பத்திரிகைக்குமே இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் உணர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குற்றம் சுமத்துபவைகளாகவே இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறியாக்குவது என்று வேற என்ன? இப்போ விகடனில் வந்து ஒரு பத்திரிகை இருக்கு, அந்த விகடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் வச்சிருக்காங்க. அந்த ஆர்டிகலை காப்பி பண்ணி ஒருத்தன் வீடியோ போட்டோன்னா விகடனை வந்து அமைதியாக விட்டுருவாங்களா? இந்த கோர்ட்டுக்கு தான் நேராக போகிறாங்களா? டேரெக்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் எடுத்து ஒரு தப்பான விஷயத்தை பண்ணாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கல, ஒன்றும் தப்பு கிடையாது. உடனே அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிற போது இதுக்கப்புறமே தெளிவாக பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்துக்கு எதிரான கண்டனத்துக்கு உரிய பாசிச அணுகுமுறையே. இந்த பாசிசம்ங்கிற வேர்டை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியல. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ என்னமோ அரசியல் நடக்குது, மோசமான அரசியல் சூழ்நிலை இருக்குது. அதாவது இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ நடக்கிற மாதிரி கடந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த மாதிரி வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. கட்சி சார்ந்து நடக்குது, சாதாரண மக்கள் ஒரு என்னங்க ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் மேலே கை வச்சுருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு இதுக்குள்ள காலேஜுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுமை நடந்திருக்கு. சின்ன பொண்ணுங்க, 8வது படிக்கிற பொண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? இந்த மனநிலை எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கேள்வி கேட்ட மாதிரியே தெரியல. இந்த போஸ்ட் போடுறதுனால மட்டுமே பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்களுடைய அரசியல் மேலே எனக்கு என்ன வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து குடிச்சு விட்டு படுத்துட்டு இருந்தவங்க போய் நேரில் பார்த்த விஜய் அவர்கள் வந்து இங்கே மக்கள் போராடின பல இடத்துக்கு போக முடியல, அங்கே போய் நிற்க முடியல. இது வரைக்கும் அவர் வெளியே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்குமே, அதுக்கப்புறமேட்டு இந்த கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு தான் வெளியே வந்திருக்காரு. வேற எதுக்குமே வெளியே வந்து பதில் சொல்லலை. விஜய் அவர்கள் வந்து இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போஸ்ட் போடுறத விட நேரில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. நேரில் வராமல் வந்து வெறும் போஸ்ட் போட்டிருந்தா கண்டிப்பாக மக்கள் அந்த அரசியலை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும். என்னத்தை எதிர்க்கிறீங்க?
அது என்னன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அப்புறம் மாநில அரசா இருந்தாலும் எதிர்ப்புன்னு சொல்லி சும்மா ஒரு பூசி மொழிக்கு நேரடியாவே சொல்லலாம்ல. யாரு சொன்னாங்க? இந்த மினிஸ்டர் சொன்னாரு, இந்த எம்பி சொன்னாரு, இது சொன்னது அவங்க தப்பு அப்படின்னு சொன்னாதான் அவங்க உங்களை மென்ஷன் பண்ணி கேள்வி கேட்பாங்க. அப்பதான் உங்க கட்சிக்கான விசிபிலிட்டி இந்தியா முழுக்க வந்து தெரிய ஆரம்பிக்கும். யாரு கேட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி வந்து பூசி மொழிக்கு சொல்லிட்டு இருந்தா இன்னொரு மக்கள் நீதி மையம் மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் போய் நிப்பார் நினைக்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் யார்ட்டையே போய் நிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிரும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை தள்ளிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கூட்டம் கிடையாது, அது மிகப்பெரிய கூட்டம். அதை வந்து விஜய் அவர்கள் கையில இருக்குது. ஆனா அதை வந்து அவர் சரியா மானிட்டர் பண்றது இல்ல, சரியா கொண்டு போறது இல்ல. அவர் என்ன பண்றாரு, அவரும் வந்து அமைதியா வந்து பனையூர்லயே உட்காந்துக்கின்னு இதே மாதிரி போஸ்ட் போட்டுட்டு கிடந்தாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். இன்னும் வந்து முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காரு, தைப்பூசத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு 6ஆம் தேதி கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். சமூக நீதி வேடம் கலைகிறது. சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். ஒரே நிமிஷம். பல்வேறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொள்கை திருவிழாவாக முதல் மாநாட்டில் இதே சொல்லியே விட்டுட்டு இருக்காங்க. அதாவது கேஸ்ட் சர்வே வந்து கேஸ்ட் ஓரியன்டா சர்வே பண்ணணும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன ரீசன் தான் சொல்றேன். அது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை விட நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாட்டுக்குள்ள பல கேஸ்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கான உரிமைகள் போய் சேரல. ஸோ இங்க என்ன கேஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சமூக நீதி அப்படிங்கிற இடத்துக்குள்ள மட்டுமே நின்று பார்த்துட்டு இல்லாம இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேட்டா தான். இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ எதை வச்சு வந்து நீங்க பிரிச்சு பண்ணுவீங்க? மத ரீதியா இப்போ இந்து மதத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. முஸ்லீம் மதத்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். கிறிஸ்டியானிட்டியில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட் சம்பந்தப்பட்டவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எத்தனை பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, இது எல்லாமே லிஸ்ட் எடுத்தாதான் அவங்களுக்கான உரிமைகளை கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறதா எங்க விஷயமே. பெரியார் இதுல வந்து என்ன சொல்லிக்காருன்னா, பெரியார் கொண்டு வந்துருவாங்க. பெரியார் வந்து இந்த சமூக நீதிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன பியூட்டினா, எல்லா மதமும் தாண்டி போனாலும் சில மதங்கள்ல வந்து ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மதத்துக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒவ்வொரு ஜாதியும் கையில வச்சுக்கிட்டு தான் அந்த மதத்தையும் வச்சிருக்காங்க. இப்போ கிறிஸ்டியனா மாறினா கூட அவங்க ஒரு ஜாதியை கையில வச்சுக்கிட்டு தான் நம்ம கிறிஸ்டியனாவே இருக்காங்க. ஹிந்துக்களை மீட் பண்ணும்போது அவங்க ஜாதி பேர் சொல்லிக்கிறாங்க, கிறிஸ்டின் மீட் பண்ணும்போது அவங்களோட மதத்து பேர் சொல்லிக்கிறாங்க. அப்ப அது என்ன சொல்லுவீங்க? அப்ப சமூக நீதிலாம் காப்பாற்றப்பட்டுருச்சா? என்ன சமூக நீதி? எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஒவ்வொரு சமூகத்துக்குள்ள இருக்கிறவங்க வளர்ந்துட்ட எல்லாருமே அந்த சமூகத்தை வந்து முன்னேற்றிட்டாங்களா? அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் சமூக நீதி காப்பாற்றப்படும். இங்க கணக்கெடுப்பு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம்னா ஒன்றும் ஏற்பட போறது இல்லை. அப்படியே நாடும் ஒன்றும் அழிஞ்சு போயிட போறது இல்லை. பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுக்கு என்ன ஒரு சர்வேனால என்ன பெருசா மாறப்போகுது? பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுயலாபத்துக்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாடான சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பை தான் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் கேஸ்ட் சர்வே என்ற ஆய்வை மாநில அரசை நடத்தலாமே, அதற்கும் தங்களிடம் அதிகாரமில்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்லப் போகிறார்களா? அப்படி என்றால் தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் அது சாத்தியமானது எப்படி? அங்கு சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து விவாதம் நடத்துவதும் எப்படி? அதாவது அங்க பண்ணியிருக்காங்க, தெலுங்கானால பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணணும், ஒன்றிய அரசு பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணுங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா, ஒன்று விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா, இல்லை வந்து ஏடிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா, இல்லை வந்து தன்னுடைய அரசியலை வந்து ஒரு புதிய அரசியல் கொண்டு வந்து கொடுக்க போறாரா அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. விஜய் அவர்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் என்னால் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியல. மக்களுக்கே பல குழப்பம் வரும். என்ன இவர் தைரியமா எந்த ஒரு முடிவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பேசுறாங்க. ஒரு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி இதுல போய் பைக் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னா, அந்த விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கிற ஒரு பையனை என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, என்னன்னா நீங்க விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சில விஷயம் சொல்றான். எனக்கே சில கேள்விகள் இருக்குண்ணே. ஏன் வந்து அவர் வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு, ஏன் இதுக்காக வெளியே வந்து பேச மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நிறைய ஒரு இயக்கத்தை சொல்றான். அதாவது டிவிக்கு அந்த கட்சியோடைய தொண்டனுக்குள்ள வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடண்டான பர்சனா வந்து விஜய் அவர்கள் இன்னும் பார்க்க முடியல அரசியலுக்குள்ள. இந்த மாதிரி வந்து வெறும் அறிக்கைகள் மட்டுமே சமர்ப்பிச்சுட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கான்ஃபிடண்டான பர்சனா பார்க்க முடியாது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர் வந்து நேரடியாக பேசாம இன்னுமே வந்து பேப்பர் பார்த்து படிச்சுட்டு இருக்க இடத்துக்குள்ளே விஜய் அவர்கள் இருந்தாருன்னா ரொம்ப 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 கஷ்டம்.
ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும், இல்லை வந்து ஆதவர்ஜுனா இருக்கட்டும், இல்லை வந்து ஜான் அவர்களாடி யார் வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆட்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் சேர்த்துற அந்த முகாந்திரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஃபேம் வேற, முகாந்திரம் வேற. எப்படின்னா இப்போ மோடி அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க, மோடி அவர்களுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, அவரும் பிரஸ் மீட் பண்றதே இல்லை, ஜெயிச்ச பிறகு மீட் பண்றது இல்லை. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மோடி அவர்கள் இது வரைக்கும் பிரஸ்ஸை மீட் பண்ணி நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு டிபேட்லையும் கலந்துக்கலையும் சொல்லுங்க. அதெல்லாம் கடந்து வந்துட்டு ஜெயிச்ச பிறகு நம்ம மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படி ஜெயிச்சிருவோன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆட்சி நடத்திட்டு இருக்கனால அவங்க ஆட்சி ஓரியன்டான விஷயங்களை மட்டும்தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஓரியன்டாக அவங்க பண்ண முடியும். இப்போ ஒரு திட்டங்களை கொண்டு வந்து திட்டத்து மூலமாக மக்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால பிரஸ் மீட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மாதிரியான இப்போ வளரும் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை எவ்வளோ ஃபேஸ் பண்ணணுமோ ஃபேஸ் பண்ணணும். மக்கள்கிட்ட வந்து தன்னை கொண்டு போய் எந்த அளவு முன்னிறுத்தணுமோ அதை நிறுத்தி ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் தான் விஜய் அவர்களால் வந்து அரசியலை ஜெயிக்கிற அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி மட்டும் திங்க் பண்ண கூட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எவ்வளவு தெரியணுமோ அவ்வளோ தூரம் நான் சொல்லிவிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது பேச வேண்டியது. ஸோ இதுவே ரொம்ப ஜாஸ்தி தான் பேசுது. உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு இன்னும் டீட்டெயிலாக பேச வேண்டியதில்லை, மறுபடியும் பேசிக்கலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வரதுக்கு உண்டான வழி பாருங்கள். தளபதி 69 படம் இருக்குது இல்லைங்க, அந்த ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு வந்து இந்த ஜனநாயக நாட்டுக்குள்ளே வந்து நின்று பாருங்க. இதே மாதிரி வந்து டிஎம்கேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கட்சியை மாதிரி டிஎம்கேவுடைய அப்படியே டூப்ளிகேஷன் மாதிரி ஒரு கட்சி நீங்கள் காட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இடத்துக்குள்ளே உங்களால் வந்து சேர முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். டிவிகே தொண்டர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியாக்குள்ளே. நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத கூட நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். மற்றபடி உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல எழுதலாம். இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். அதில் மாற்று கருத்து தான் நீங்கள் வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம கமெண்ட்ல உட்காந்து நிறைய பேசலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.